உள்ள போறது பிரேம் பிரேம் கூட்டிட்டு போறாங்க ஒரு நிமிஷம் கைதா கைதா நம்ம மக்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு நாங்க போனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. போறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பீங்கன்னா அது வசதியா இருக்கும். நம்ம பெண்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. உங்க மனுக்கு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சோ அவங்க ரொம்ப பொறுப்பாக பாதுகாப்போட அவங்களை கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நன்றி. பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல. பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல. மைக்லியா இன்னைக்கு இந்த பேரணிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்கல. யார் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய தவறான செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பார்த்தாக்கா எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்ல. அதுக்கு காரணம் வந்து எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம். அப்படி திராவிட முன்னேற்றக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாதான் தெரியும். அதனாலதான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க பேசுற விஷயம் இன்னைக்கு மக்கள் காது கொடுத்து கேக்குறாங்க. அவங்க உண்மைதான் பேசுவாங்க. அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்ல, எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடத்துவாங்க. அங்க ஏறி இருக்கு ஆளு அடுத்து என்ன
என்ன